ஆர்சிபிய 11.75 crores கொடுத்து அல்சாரி ஜோசப்பை வாங்கினாங்க. ஆர்சிபி உடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஆர்சிபி உடைய ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலிங் லைனப்பை எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அல்சாரி ஜோசப், லோக்கி ஃபெர்கியூசன் அண்ட் டாப்லி மூணு பேத்துக்கும் இருக்க காமன் திங் பேஸ். 140-145 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல அசால்ட்டா போடக்கூடியவங்க. அண்ட் ஆர்சிபி உடைய ப்ராபபிள் பிளேயிங் 11 எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா டாப் 7ல 3 ஓவர்சீஸ் பிளேயரை கண்டிப்பா ஆட வச்சே ஆகணும். சோ லோவர் ஆர்டர்ல இந்த 3 ஓவர்சீஸ் பவுலர்ஸ்ல யாரோ ஒருத்தர் தான் ஆட முடியும். அண்ட் பேஸ் அதிகமா போடக்கூடிய பவுலர்ஸ் உடைய மிகப்பெரிய கன்சர்ன் இன்ஜுரி. ஒரு 14-15 மேட்ச் இருக்க ஒரு பிக் டோர்னமெண்ட்ல ஃபுல் ஃபிளெஜ்டா அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. போன வருஷம் டோப்லி நல்லா தான் விளையாண்டாரு, பட் அவர் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் ஆர்சிபிக்கு ரீப்ளேஸ் பண்ண பிளேயர்ஸே கிடைக்கல. சோ இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பிளேயிங் 11ல ஆட போறாங்க. அண்ட் இந்த மூணு பேருமே சேம் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் அப்படிங்கறதால ஒவ்வொருத்தருக்கும் 5ல இருந்து 6 மேட்சஸ் மட்டுமே கொடுத்து ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணிட்டா இவங்க டோர்னமெண்ட் ஃபுல்லா அவைலபிளா வச்சுக்கலாம். அதுக்காக 11.75 crores கொடுத்து எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா இவங்க மூணு பேருமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ஸ். அண்ட் ரீசெண்டா நடந்த வேர்ல்ட் கப்ல பெங்களூர்ல நடந்த மேட்சஸ்ல அதிக விக்கெட்ஸ் எடுத்தது இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் மீடியம் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் தான். இத பத்தி உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபார் மோர் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.